கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கி காருண்யா பெதஸ்தா குளத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் பெதஸ்தா குளம். இங்கே வந்துட்டு நம்ம பைபிளில் பார்க்குறபடி ஒரு 38 வருஷமாக பிணியாளியாக இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் இந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட ஏசப்பா சுகமாக்குன அந்த ஒரு கான்செப்டை வச்சு இங்கே பெதஸ்தா குளம் வந்து விசுவாச மக்களோ மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இதுதான் அந்த பெதஸ்தா குளம். தேவதூதன் நாங்கள் பேக் சைடில் தெரியுறவங்க அங்கே இருக்கிற தேவதூதன். அவங்க அந்த குளத்தை கலக்கும்போது யார் ஃபஸ்ட்டு போய் அந்த குளத்துக்குள்ளே இறங்குறாங்களோ எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் குணமாகுன்ற நிச்சயமான உண்மை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம். இப்போ அந்த விஷயத்தை அந்த ஒரு தத்ரூபமாக நமக்கு இந்த காருண்யா பெதஸ்தா இடத்துல நமக்கு அமைச்சு காமிச்சு கொடுத்துக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோதான் கதைகளாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் இதை வந்து இடத்த அவங்க பார்க்கும்போது இன்னும் ஆழமாக அந்த சத்தியத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்குது. அப்படியே வாங்க அந்த கான்செப்ட்லாம் இங்கே இருக்குது, நம்ம பார்க்கலாம். அழகாக கூடாரம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே ப்ரேயர் ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் கூடாரம் மாதிரி இருக்குது. சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே எல்லாமே சுற்றி பாருங்க. நான் சொன்னேன் பைபிளில் இருக்கிற அந்த ஒரு கான்செப்டு. இந்த ஃபஸ்ட்டு பைபிளில் இருக்கிற இதுதான் இந்த குளத்தை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த பிணியாளிகள். இந்த 38 வருஷமாக வியாதியாக இருக்கிற மனுஷர்கிட்ட இந்த மனுஷர் தான் 38 வருஷம் வியாதியாக இருக்குது. இவர்கிட்ட தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறாரு. அவருக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அப்போ சொல்கிறார், இந்த குளம் இதுதான் அந்த குளத்தை தேவதை கலக்கியிருக்காங்க. இப்போ பின்னாலெல்லாம் இறங்கி சுகமாக வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் இவரால் இறங்கி போக முடியலை. இப்போ இந்த மனுஷத்தை ஏசப்பா கேட்குறாரு, சுகமாக விரும்புகிறாரு. ஹெல்ப் பண்ண யாரும் இல்லாதனால தவிச்சு நிற்கிறாரு. இன்றைக்கி நம்ம பலருடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. கவலைப்படாதீங்க, ஏசப்பா இருக்கார். மனசில் நினைங்க, எங்கே இருந்தாலும் தேடி யாருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவரே வந்தார். 38 வருஷம் வியாதி படுக்க, ஒரு நாள் இருந்தாங்க 38 வருஷம் வியாதி படுக்க அந்த மனுஷனுக்கு பேசுகிறாரு, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. அந்த நிமிஷமும் 38 வருஷம் வியாதியும் சுகமாகி அவர் எந்திரிச்சு அந்த பிணியாளி இருக்கிற குடத்தை விட்டு ஊருக்குள்ளே போயிடுறாரு. குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ போயிடுறாரு. அவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் நினைங்க, ஆண்டவரை அவர் தேடி வந்து உதவி செய்வார். காட் பிளஸ் யூ ஆல்.